திமுகவில் இருக்க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சேகர் பாபு போன்ற தலைவர்கள்லாம் நாம எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் வழியா போனா என்ன ஒரு நம்பிக்கையை ஊட்டினாங்க. ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிஜேபி எவ்வளோ வசைப்பாடினாரு. நம்முடைய பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரும் வசைப்பாடினவர் தான். இன்னைக்கு அவங்க ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அழகாக தான் அமைச்சிட்டு போறாங்க. திமுகவிலிருந்து சென்று தாவேக்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் மூணா உடையது ரெடி ஆயிடுச்சு. இந்த தாவேக அரசு வைத்தது நாங்கள் தூய சக்தி, ஊழல் சக்தி, தீய சக்திகளை விரட்டி அனுப்பிய தூய சக்தியான ஆட்சியை அமைப்போம் என்றுதான் விஜய் அறைகோல் கொடுத்தார். அவர் பதவி ஏற்கின்ற போது இங்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான். திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலரை ஒன்றாக சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் பெண் கவுன்சிலரை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கவுன்சிலர் சொல்றாங்க, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரக்கூடிய நாட்கள் நடக்கிறது. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எம்பிகளுடன் காணொலி வாயிலாக நேர்காணல் நடத்தியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல யாரும் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக எம்பிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பாரா சார்? நிச்சயமா சொல்லியிருப்பாரு. காரணம் என்ன, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே ஒரு வருஷத்துக்கு முன்னாலே காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு கடுமையாக நெருக்கடி கொடுத்தாங்க. நெருக்கடி கொடுத்து அது பிறகு காங்கிரஸ் கட்சியில் உள்ள சீனியர் தலைவர்கள், திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள், மாணிக்க தாக்கூர், இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போட்டு அவங்க திமுகவுடைய அதாவது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வரிகளை எல்லாமே திமுகவுக்கு கூடவே இருந்துக்கிட்டு காங்கிரஸ்காரங்க அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் திமுகவில் இருக்க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சேகர் பாபு போன்ற தலைவர்கள்லாம் நாம எப்படியும் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் வழியா போனா என்ன ஒரு நம்பிக்கையை ஊட்டினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஸ்டாலினும் மீண்டும் திமுக தான் ஆட்சி வரும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைச்சபடி நடக்கல. மக்கள் டோட்டலாகவே திமுக அகைன்ஸ்டான ஒரு தீர்ப்பை வழங்கினால இன்னைக்கு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிற எல்லாருமே தாவேக்கா கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இனிமேல் நம்ம காங்கிரஸ் கூட எதுக்கு நம்ம இதில் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இவங்களுக்காக எதுவுமே நம்ம வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எந்த தீர்மானம், எந்த மசோதாக்கள் சம்பந்தமாக கவன ஈர்ப்புக்கோ இல்லை கண்டன தீர்மானங்கிறதா கொண்டு வந்தாலும் கூட நாம் அவங்களுக்காக ஒத்துழைக்க வேண்டாம். மாநிலத்தினுடைய வளர்ச்சி ரீதியாக ஏதாவது இருந்தால் நாம் அதுக்கு குரல் கொடுக்கலாம் தவிர்த்து காங்கிரஸ் கட்சி சொல்லி தான் நம்ம அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் என்பதை இனிமேல் ஒட்டோ உறவ வேண்டாம். எப்படின்னா தர்மதுரை படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லுவாரு. அதே விஜய் ஸ்டைல்ல போனா அங்க பாருங்க இப்படி சொல்லுவார்ல விஜய், அதே மாதிரி அதான் குளத்துறை எம்எல்ஏ அதான் சொல்லுவார் பைஎஸ் பாபு. ஸோ அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இனிமேல் அவங்க கூட எந்த சகவாசம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் திமுகனால நாடாளுமன்ற அவை இருக்க அந்த சீட்ல ஒன்னாதான் இருக்காங்க. இப்போ அவங்க சபாநாயகத்தில் எங்களுக்கு தனித்தனியாக சீட்டு கொடுங்க என்னோட நிலைப்பாடும் உருவாகி போச்சு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கூட என்ன சொல்லுறாங்கன்னா, என்சிபி கட்சி தலைவர்களையும் திமுக நீங்க பாஜக ஆதரவாக உள்ள மசோதாக்களை தீர்மானத்தை நீங்க கையெழுத்து போட வேண்டாம், எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் திமுகவுடைய மனநிலை எப்படி நம்ம இனிமேல் தான் பார்க்க முடியும். வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசுல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார்? ஒருவேளை பார்த்தீங்கன்னா பாஜக திமுகவுடன் கை கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சுலாம் அடிபட்டு இருக்கே, உங்களோட பார்வை என்ன சார்? அரசியலை பொறுத்தவரையிலும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகவரும் அல்ல. ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிஜேபி எவ்வளோ வசைப்பாடினாரு. நம்முடைய பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரும் வசைப்பாடினவர் தான். இன்னைக்கு அவங்க ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அழகாக தான் அமைச்சிட்டு போறாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் வாஜ்பாய் அவருடைய அரசாங்கத்தில் அங்கம் வகித்து ஆட்சியை சுவையை நடத்தி தான் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. காலத்தினுடைய சூழ்நிலையும் தமிழகத்தினுடைய அரசியல் யதார்த்தத்தை நிலைவில் கருத்தில் கொண்டு தேசிய அளவில் 2029 நாடாளுமன்றத்தில் அன்னைக்குள்ள சூழ்நிலையை பொறுத்து தான் திமுகவும் பாஜகவும் கைகோர்க்கிறதுக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு உள்ளது. திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன விமர்சிச்சாங்கன்னா, அது ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அப்படின்றதெல்லாம் மையப்படுத்தினா பேசின ஊழலுக்கு பெயர் போன கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மாற்றுமா சார்? அங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த மாதிரி கேள்விகள் இனிமேல் எழக்கூடிய வாய்ப்பு கிடையாது. காரணம் என்றால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் 67க்கு பிறகு திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்தது.
மற்றபடி யாரும் இங்க வர முடியல. அப்படி பார்க்கும்போது மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், மதவாத சக்தியுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எனக்கு கிடைக்காதுன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி பிஜேபியிலிருந்து வெளியே வந்தார். பட் திமுக பொறுத்த வரைக்கும் மதவாதிகளை உள்ள விடாதீங்க, சிறுபான்மை மக்களின் துரோகி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட், சட்டமன்ற ரிசல்ட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் தலித் மக்களுடைய வாக்குகளும் தாவேக்கா வாங்கியிருக்குது. ஸோ திமுகவுக்கு இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிறுபான்மை மக்களை பற்றியோ அல்லது தலித் மக்களை பற்றியோ திமுக அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி அவங்களுக்கு தாஜா பண்ணி ஓட்டு வாங்கக்கூடிய எண்ணம் முடியாது. ஏன்னா அதெல்லாம் தாவேக்காவுடைய மனநிலை மாறிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் தாவேக்கா ஆட்சி வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுடைய டோட்டலா மனநிலையும் சரி, தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய மனநிலையும் மாறிவிட்டது. ஆகவே இனிமேல் அத்தகைய எண்ணம் திமுக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக, ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவாக பல கட்சிகள் வெளியில இருந்தாங்க. இந்த வெளியில ஏறிய கட்சிகள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர் பதவின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு ஒருவேளை கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்கால இருந்து வெளியில வந்துட்டு எம்பி தேர்தலுக்காக, உள்ளாட்சி தேர்தலுக்காக மனம் மாறி வெளில வந்தாங்க அப்படின்னா அமைச்சர்களும் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? நிச்சயமாக நடக்காது. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்து தேர்தலில் சந்தித்து 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வாங்கியவர்கள் எல்லாம் இன்னைக்கு தாவேக்காவில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இது இல்லாவிட்டாலும் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பங்குதாரன்னு சொல்லி அவங்கள இழுத்து அமைச்சர்களை உட்காந்தாச்சு. ஸோ இப்போ திமுகவிலிருந்து சென்று தாவேக்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் 3 உடையது ரெடி ஆயிடுச்சு. அமைச்சர்கள் தாவேக்கா அமைச்சரை விட்டு வெளியில் வரமாட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது அங்கே எக்ஸ்ட்ரா எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க திமுக ஐக்கியமாயிருவாங்க. ஆகவே கட்சி யார் நடத்துறாங்களோ அவங்க தான் தனியாக வெளியே வரணும். தவிர்த்து இன்னைக்குள்ள பொசிஷனில் தாவேக்கா அமைச்சர்லேருந்து விடுதலை சிறுத்தை வன்னியரசு உள்பட, ஐயூஎம்எல் ஷாஜகான் உள்பட, இன்னும் காங்கிரஸ் கட்சியில் போனால் ராஜேஷ்குமாரும் சரி, விஸ்வநாதனும் சரி, காங்கிரஸே வெளியே போனேன்னு சொன்னா கூட அவங்க தாவேக்கெல்லாம் இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இப்போ என்ன நிலைமை, என்ன ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா என்ற மனநிலை அங்கே ஐக்கியமாகிட்டாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்னொரு மந்திரி வர்றது கிடையாது, வர போறதும் கிடையாது. ஆகவே நமக்கு ஒரு வரலாற்றில் முக்கியமாக இடம் கொடுக்கணும். அமைச்சர் பதவி என்பது சாதன விஷயம் கிடையாது, இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தோற்றட்டும், அது சொந்த கட்சியா இருந்ததுன்னா எந்த கட்சியா இருந்தா என்ன. ஆகவே அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களும் அவருடைய சொந்த கட்சி தலைமை கூப்பிட்டால் போக மாட்டார்கள் என்பது கள யதார்த்தம். சொல்றேன். ஒருவேளை நாளைக்கு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்துட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை வந்துட்டு அரவணைச்சு செல்லணும் அப்படின்ற எண்ணம் தேவையில்லை சாருங்க. இல்ல நீங்க அதாவது எப்படின்னா அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க நினைக்க வச்சுட்டீங்க பாத்தீங்களா. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க படத்துல ஊசி இறக்குறீங்க. இப்போ இது அதுக்காக தான் தாவேக்கா குறைந்தபட்சம் ஒரு 16 தொகுதியில இடைத்தேர்தல் வரணும் என்பதுக்காக தான் அதிமுக இருக்கிற ஒருத்தர் ராஜினாமா பண்ணுங்க தாரோம், நீங்க தானே பண்ணணும். அதுல என்ன உட்காந்துன்னா ஒண்ணு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு திரும்பவும் தாரோம், அது இல்லாவிட்டா உங்களுக்கு வாரிய சேர்மன் தாரேன்னு 2 விதமான அல்வா, பலாப்பழமா பைனாப்பிளா என்ற நிறைய பேர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல அந்த சூழ்நிலை வந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தாவேக்கா விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி மீறி போனா அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு பை எலெக்ஷன்ல அவர்களுக்கே சீட்டை கொடுத்து ஜெயிக்க வைப்பது என்பதுதான் தாவேக்காவுடைய மனநிலை. தாவேக்கா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் ஒரு எச்சரிக்கைன்றது கொடுத்திருக்காரு. அதாவது இந்த ஆட்சியில யார் ஊழல் செஞ்சாலும் அவங்க மீது தரமான நடவடிக்கை எடுக்கப்படும் உடனடியாக, அது யாரா இருந்தாலும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பா எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எம்ஜிஆர் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏய்பவர்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை ஏற்படுத்த தேர்தல் உண்டு என்று சொல்வார். அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் மூலமாக மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்து தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்தன. இந்த தாவேக்கா அரசு வைத்தது நாங்கள் தூய சக்தி, ஊழல் சக்தி, தீய சக்திகளை விரட்டி அனுப்பிய தூய சக்தியான ஆட்சியை அமைப்போம் என்றுதான் விஜய் அறைகோல் கொடுத்தார். அவர் பதவி ஏற்கின்ற போது இங்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது விஜய் பவர் சென்டர் தான். கடந்த ஏற்கனவே இங்க இருக்க ஆட்சியில
அமைச்சர் முதல் எம்எல்ஏக்கள் வரை, வாரிய சேர்மன் முதல் எம்பிக்கள் வரையும் அவரவர்கள் பவர் சென்டர்களை வைத்து கொள்ளையடித்தார்கள் என்ற நிலைப்பாடையும் கஜானாவையும் துடைத்து வாரி மருந்து கூட ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டு போயிட்டாங்க என்று சொன்னாங்க. ஆனால் இது கேட்பதற்கு நன்றாக தானே உள்ளது. ஆனால் இதுல என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த தாவேக்கு ஆட்சி வந்தவுடனே பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அறநிலையத்துறை, இப்படிப்பட்ட கனிம வளத்துறை, இப்படி பல துறைகளில் செவுத்துக்கு பெயிண்டிங் கொடுப்பாங்களா, கிராக் செவரு கிராக்குனா அது புட்டி பார்த்து அதை பெயிண்ட் அடிப்பாங்களா, அதே போல பெரிய அளவுக்கு ஊழல் நடவடிக்கை எடுக்க விட்டாலும் பேர் சொல்ற அளவுக்காவது புட்டி பார்த்துருக்காங்க இந்த அரசு. அதுல நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு துறை தான் ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு எப்படியோ அதே போல் பஸ்ஸுக்கு இன்ஜின் எப்படியோ, இபிக்கு என்னதான் இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கண்ட்ரோல் இது எப்படியோ, அதே போல் மக்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்திட்டுவது உள்ளாட்சித்துறை. இந்த உள்ளாட்சித்துறையில் தனியாக அமைச்சர் வைத்தால் அமைச்சர்கள் ஆட்டை போட்டு போயிடுவாங்க. இந்த ஊழல் சரியா, கடந்த ஆட்சியில் நடந்த ஊழலை நம்ம சரியா கண்டுபிடிக்க முடியாது என்றதுக்காக கடந்த ஆட்சியிலே உள்ளாட்சித்துறை இரண்டாக பிரித்தார்கள். ஊரக வளர்ச்சித்துறை என்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்றும். அந்த ஊரக வளர்ச்சித்துறை இந்த புசி ஆனது கொடுத்திருக்காங்க கட்சியுடைய பொதுச்செயலருக்கு. நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டரை முதலமைச்சர் தன் கைவசம் வைத்துள்ளார். அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையை தன் கைவசம் வைத்துள்ளார். அப்படி என்றால் இந்த துறையை மானிட்டரிங் செய்வதற்கு கடந்த ஆட்சியில் பிஏக்கள் இல்லை, பிஏக்களை வைக்கவில்லை, பவர் சென்டர்கள் இல்லை. அப்படி என்றால் கடந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் மட்டுமே நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நடந்துள்ளன. ஐயா, குப்பைகளை தரம் பிரிக்கிறதுக்கு 15 பிரிவு உள்ளது. குடிநீர் பிரச்சனை, குடிநீர் வழங்குவது, கழிவு நீர் சப்ளை பண்றது, வாட்டர் சப்ளை, அதாவது ஸ்டோரேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவு நீர், அதாவது மெட்ரோ வாட்டர்ல பாத்தீங்கன்னா யூஜிடி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் வாட்டர், கழிவுகளும் மனித கழிவுகளும் சொல்றதுக்கு பதலச்சாக்கடைன்னு சொல்லுவாங்க. குடிநீர் என்பது வாட்டர் சப்ளை. ஸோ இந்த நிலைப்பாடு 2ஆக பிரிக்கிறாங்க. ஆனால் இதுல கட்டுமான பிரிவுகள், பில்டிங் அப்ரோடு, பாலங்கள், இதுக்குள்ளே பாலங்கள், பிரிட்ஜஸ்கள், நிறைய பிரிவு இருக்குது. பணம் கொளிக்கக்கூடிய கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை எப்படியோ அதே போல் உள்ளாட்சித்துறை சில்லறை என்றால் அது சாக்கு மூட்டாயோடு அள்ளி கொண்டு சென்று அதிகாரிகள் பலரும் தங்களுடைய பினாமி பில்டரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இன்று இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடைய மாஸ் செக்ரட்டரியாக ககத்சிங் திங்பேடி வந்துள்ளார், நியமிச்சிருக்கீங்க. இந்த ககத்சிங் திங்பேடி யாரு? சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த போது முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு போடக்கூடிய அந்த கான்வாய் கார்ல வண்டியில மேயரோட போலீஸ்காரங்க மாதிரி தொங்கிட்டு போனவர் தான் இந்த ககன்சிங் பேடி. அவர் இன்னைக்கு உங்களுக்கு செக்ரட்டரியா இருக்காரு. நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் யாரு? மதுசூதன் ரெட்டி, தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த ஆட்சியில் திமுகவுடைய எப்படின்னா திமுக உடைய தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு அமைச்சர் மூலமா ரெக்கமெண்டேஷன் இங்க வந்திருக்காரு. சோ ஆட்சி மாறியது, இன்றும் அவர் இந்த துறையில் தான் இருக்கின்றார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்க சமிரான் என்பவர் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில பணி மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒர்க் டிசியா இருந்தவர். இந்த 3 பேருக்கும் தமிழ் படிக்க தெரியாது, அது புரிஞ்சுடுங்க. 3 பேருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட கிடையாது என்றால் நிர்வாகம் எப்படி விளங்கும்? கோயம்புத்தூர் மாநகராட்சியில இன்னைக்கு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஊழல் மேட்டர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மையார் சொல்றாங்க 40 கோடி ரூபாய்க்கு ஒரு வாரத்திலே ஊழல் நடந்திருக்குது, இதை தணிக்கைத்துறை ஆட்சேபனை தெரிவிச்சிருக்குது என்று சொல்லும் போது திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலரை ஒன்றாக சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கவுன்சிலர் சொல்றாங்க, எங்கள் மாணிக்க தாக்கூர் புதிய காங்கிரஸ் ஊழலை ஒழித்தே ஆக வேண்டும் சொல்லி காரணம் என்றால் விஜய்க்கு நிகராக நாங்களும் கைகோர்த்து குரல் கொடுத்து ஊழலை ஒழிப்போம் என்று மாணிக்க தாக்கூருடைய நோக்கம் அதுதான். அப்படி என்றால் இன்று ஊழலை ஒழிப்பேன், தாங்கள் தூய சக்தி, தீய சக்தியை ஒழிப்பேன், ஊழல் சக்தியை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கருத்திற்கு வலு கொடுக்கிறது யார் கொடுக்க வேண்டும்? உள்ளாட்சித்துறை அதிகாரம் கொடுக்க வேண்டும்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 138 நகராட்சியும் 25 மாநகராட்சியும் 490 பேராட்சியும் சேர்ந்ததான் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இங்க ஊழலே நடக்கலையா ஐயா? கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா செம்ப வச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சியில முதலமைச்சர் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நோட் பண்ணுங்க, இந்த ஆட்சியில இந்த துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அரிசி அளப்புறம் உலக்குன்னு சொல்லுவாங்க, நாளி உலக்குன்னு சொல்லுவாங்க, அந்த உலக்கை வைத்துக் கொண்டு மரைக்கால தூக்கிட்டு போறாங்க. மரைக்கால் என்பது நெல் அளக்கக்கூடிய மரைக்கால்னு சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க. ஆகவே உலக்கை அன்னைக்கு கடந்த ஆட்சியில செம்ப வச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டு போனாங்க. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அரசு துறை ஊழல் அதிகாரிகள் உலக்கை வைத்துக்கிட்டு மரைக்கால் எடுத்துட்டு போறாங்க. காரணம் என்ன? கன்சல்டன்சி என்ற பேர்ல அவங்களுடைய பினாமி பேர்ல பில்லு போட்டு சாப்பிடுறாங்க. கடந்த திமுக ஆட்சியில ஒரு ஏடிகள், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நெல்லை மாவட்டம், தஞ்சாவூர் மண்டலம், சேலம் மண்டலத்திலெல்லாம் ஒரு பேராட்சிகளில் உதவி இயக்குனர் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி கொடுத்து போனாங்க. உதவி சேர்ப்புலர்கள் 50 லட்சம் கொடுத்துட்டு போனாங்க சார். ஈரோடு மாவட்டத்தில் 41 பேராட்சி இருக்குது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 40 பேர், மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் 40 பேராட்சி இருக்குது. 2 உதவி சொல்ல இருக்கிற இடத்துல ஒரு உதவி சொல்ல 5 வருஷம் 6 வருஷம் டெண்ட் போட்டு அடிச்சு கொள்ளடிக்கிறாங்களா? இது என்ன? யாருடைய பணங்க? யாருடைய மக்கள் பணத்தை இங்க அடிக்கிறீங்க? ஏன் நீங்க ரைடு பண்ணல? இவங்களை எவ்வளவு கூட ஏற்கனவே வேலுமணி மந்திரியா இருக்கின்ற போது இதுல இந்த பல பேராட்சி உதவி இயக்குனர் வீட்டிலையும் விஜிலன்ஸ் ரைடு பண்ணிச்சு சார். இவங்க எல்லாம் இன்னைக்கு பினாமில வேலை எடுத்து நடத்துறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு எப்படி நான் என்ன சொல்லுக்குன்னு புரியல. அப்புறம் முதலமைச்சர் மாதிரி வாயில வந்துட போதுன்னு சொல்லுவாங்க, அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அதே போல கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஊழல் நடக்குதுன்னா இதுல நீங்க தைரியம் உள்ளவங்க 10 ஆண்டுகளா இல்லைங்க, 5 வருஷம் தான் ஊழல் எடுத்து கொடுங்க. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புல, நகராட்சி மாநகராட்சியில 50 டெண்டரை ரத்து பண்ணணும் முழுக்க நாடகம், முதலமைச்சரின் காதில் பூச்சுட்டக்கூடிய நாடகம். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கு உள்ளாட்சி துறையில் கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு துறையான நிலைப்பாடு உள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ரிப்பன் மாளிகையிலே டவுன் பிளானிங் பிரிவுன்னு பிரிவு பில்டிங் அப்போடு கொடுக்குறவங்க. அந்த இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே புது முகங்களை போட்டா எப்படிங்க வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்க. அப்போ இங்க சென்னை மாநகராட்சியில அதே ரிப்பன் மாளிகையில 25 வருஷமா வேலை செய்யற பல உயர் அதிகாரி அங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மாத்தல? அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களும் ஒரு நியாயம், பணம் கொடுக்காதவங்களும் ஒரு நியாயம். இழிச்சாயங்களை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்றது, அப்ப இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாது. நீங்க என்னதோ நீங்க உயர் அதிகாரிலாம் ஏதோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாநகராட்சி கமிஷனர்கள், நகராட்சி இயக்குநர்கள், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கும் செயலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமள யாரும் ஃபாலோ பண்ணல, நாம பொய் சொன்னாலும் கூட ஜனங்க நம்புது, முதலமைச்சரே நம்மளை நம்பிதான் இருக்கிறாருன்னா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா மியாவ் மியாவ் என்ற நிலைப்பாடு போல் சீப்பை ஒழித்து விட்டு கல்யாணத்தை நிறுத்தலாம் என்று நினைப்பது தவறு. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்காக ஓட்டு போட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஊழல் ஆட்சியை வர என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த துறையில் ஊழல்வாதிகள் அமர்ந்து கொண்டால் எப்படி நிர்வாகம் நடத்த முடியும் சொல்லுங்க? நேர்மையான அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இறையன்பு நிர்வாகம் செய்யவில்லையா? நிரஞ்சன் மாட்டி அவர்கள் நிர்வாகம் செய்யவில்லையா? இன்று இந்த ஆட்சியில் தேவைப்பட்டால் சில அதிகாரிகள் தங்களுக்கு தேவையானவர்களை வைத்துக் கொண்டு, ஏன் ரேரா ரியல் எஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டி பத்தியில ரியல் எஸ்டேட் ஆணையம், அந்த ஆணையத்தில் கூட கடந்த 2 வாரமாக அதுல சிறப்பான நேர்மதியான அதிகாரிகள் வேலை. இப்ப ஜெகநாதன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரி, கலியமூர்த்தி போன்ற ஐஏஎஸ் அதிகாரி, சுகுமார் செட்டி பாப்புடைய அவங்களாம் சிறப்பாக அதிகாரி கமிட்டி உறுப்பினர் இருந்தாங்க. ஆக்சுவலா அது 2017 மத்திய அரசு போட்ட திட்டமாகும் ரியல் எஸ்டேட் மானிட்டரிங் பண்ணதுக்காக. ஆனால் அதற்கு சீஃப் ஜஸ்டிஸும் ஹவுசிங் போர்டு செக்ரட்டரியும் ஆளுநரும் மனுஷ வைத்தாதான் அந்த பதவி போட முடியும். ஆனால் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அவங்களை மிரட்டி டிஸ்மிஸ் பண்ண வச்சுக்கிட்டு, ராஜினாமா பண்ண வச்சுட்டு இன்னைக்கு யாரையோ கொண்டு போட்டிருக்காங்கன்னா, இது முதலமைச்சருக்கு தெரியாத ரேரா ரியல் எஸ்டேட் கமிட்டியில போட்டிருக்க புதிய நிர்வாகத்தை பற்றி முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா அது நிறைய இவங்களுக்கு தெரியாது. அதுல உள்ள உள் சூச்சம் இருக்கின்றது. சில கருப்பாடுகளின் சுயநலனுக்காக ரேராவில் மிகப்பெரிய ஜாமாத்துறாங்க. இதையும் முதலமைச்சர் கொண்டு வரேன். முதலமைச்சருக்கு தெரியாமல் இன்று ஊராட்சி, நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன் அத்தனையுமே கடந்த அரசு கவர்மெண்ட்ல நேருடைய சொந்தக்காரங்க நடத்தினாங்க. இந்த பிசினஸ் எல்லாமே எந்த கணக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சென்னை மாநகராட்சியில மழைநீர் கால்வாய் எத்தனாயிரம் கோடி ஒதுக்கினீங்க?
சென்னை மாநகராட்சியில் பஸ் ரூட்டுன்னு சொன்னீங்களே, இதுக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்கினீங்க? இந்த அதிகாரிகள்லாம் கொள்ளை அடிச்சு நேரு தம்பியான ட்ரூ வேல்யூ கம்பெனி கொடுத்த பணத்தை ஏன் இதுல அமைச்சிருக்கு அதிகாரிக்கு தெரியாதா? நகராட்சி இயக்குநருக்கு தெரியாதா? நகராட்சியுடைய செயலருக்கு தெரியாதா? சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சம்ரானுக்கு தெரியாதா? எல்லாரும் தெரியும். தெரிந்தும் நாடகம் எதுக்கு என்றால், நீயும் என்ன காட்டி கொடுக்க வேண்டாம், நானும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு விஜிலன்ஸ் ஏடிஜிபி அருணா அவரும் நீங்க மாத்திட்டீங்க. உமாநாத் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட நகராட்சி செக்ரட்டரி துறையை பார்த்தார், அவர் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டீங்க. ஆனால் அதற்கு கீழே 4 வேத அதிகாரிகள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும். காரணம் என்றால், இவர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள 138 நகராட்சிகளில் 7 ரீஜனல் டைரக்டர்களும் 7 ரீஜனல் இன்ஜினியர்களும் உள்ளார்கள். அதில் சில ரீஜனல் இன்ஜினியர்களை வைத்தும் சில ரீஜனல் டைரக்டர்களை வைத்தும் ரகசியமாக ஒரு அன்கோ போட்டு கன்சல்டன்சி என்ற போலி பினாமி பேரில் பல கோடி ரூபாய் பில் அடித்து கொள்ளையடிக்கக்கூடிய நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்றால், நான் 30 ஆண்டு காலம் உள்ளாட்சித்துறையில் ஸ்பெஷலிஸ்ட். திரும்பவும் சொல்லுகின்றேன், முதலமைச்சர்களே, இந்த நீங்கள் ஆட்சி வந்து 2 மாசம் தான் ஆகுது. ஆனால் நாங்கள் 30 ஆண்டு காலம் இந்த துறையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உங்களை ஏமாத்துறாங்க. இந்த துறையில் நிரந்தரமான நேர்மையான ஒரு வளர்ச்சி கமிட்டி, உள்ளாட்சித்துறையில் வளர்ச்சி கமிட்டி வைத்தீர்களே, ஆனால்தான் இந்த துறை ஊழலாத நிர்வாகம் நடக்க முடியும். இல்லாவிட்டால் இன்று உங்களிடம் இருக்கும் பல அதிகாரிகள் உங்களிடம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி துறையில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. அந்த போராட்டத்தை அங்க இருக்க காங்கிரஸ் கவுன்சில் வெளியே கொண்டு வராங்க. அதுக்கு உதாரணம் தான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நடந்த ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள். காரணம், ஊழல் வெளிச்சத்தில் வந்து விடுமோ அதை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஊழல் வெளிச்சத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் ஊழல் அதிகாரிகள் நினைக்கின்றார்கள். இதை வெளிச்சம் போட்டு எங்களுடைய கடமை. ஆகவே நீங்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்குங்கள். மக்கள் உங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் என்பதனுடைய பதில்.